Good morning, monkeys. Curb Your Enthusiasm தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலெல்லாம் பயங்கரமாக சிரித்து செம கலவரமாக இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. கிண்டில் சரியாயிடுச்சு. என்னாச்சுன்னா லைவ் போயிட்டு இருந்தேன்னா ஞாயிற்றுக்கிழமை லைவ் போயிட்டு இருக்கும்போது நம்ம லைவில் வர மெம்பர்ஸ் கேட்கலாம் கிண்டில் காட்டலான்னு சொல்லி எடுக்கிறேன். ஃபுல்லாக ஃப்ளிக்கர் ஆகிட்டு ஒரு மாதிரி கிராக் விடலை, அது ஸ்க்ரீனே போன மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபோன்லலாம் வரும்ல, என்னடா அந்த மாதிரி டல் ஆகிட்டு நான் அவங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன், அப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் விட்டுட்டேன். நேற்று என் ஃப்ரெண்டு ஏடி கிருஷ்ணா ரொம்ப நாள் கழிச்சு வந்தான். அந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனால் நார்த் ஈஸ்டர்ன் ஹோட்டல். அவன் கையில் கிண்டில் வச்சுருந்தான். அவன் நாள் கழிச்சு இன்னொருத்த கிண்டில் வச்சு நான் பார்க்குறேன்னா 6 பேர் வாங்க மாட்டாங்க. அமேசான் கிண்டில் புக்கு படிக்கிற பைத்தியம் தான் வாங்குவோம். பார்த்தேன். அவன் பார்த்துட்டு கொடுறான்னு வரும். ஸோ மாதிரி கவலையாக இருந்துச்சு. நம்ம அவனை வச்சுருந்தோம், நம்ம கிண்டில் உடஞ்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணுறேன். அது மாதிரி ஆகிடுச்சேன், ரிப்பேர் பண்ண சொல்லிட்டுருந்தேன். இன்றைக்கி நேற்று நைட்டு உட்காந்துட்டு கிண்டில் எடுத்துகிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னடா அப்படி அந்த ரூம் கொண்டு போனாச்சு, சார்ஜ் போடுவோம், சார்ஜ் போட்டாலாவது வருமா, ரீஷார்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ரீஷார்ட் பண்ணுற அந்த பேனல் காட்டினா தானே ஃபுல்லாக ஸ்க்ரீனே கிளிச்சில் இருந்துச்சு. திடீர்னு படக்குன்னு கையிலேருந்து வழுக்கி கீழே விழுந்துருச்சு. ரொம்ப வருஷமாக வச்சுருந்தேன் அந்த கவர் அப்படி மிஸ் ஆகி கீழே விழுந்து கவர் தெரிச்சிருச்சு. கிண்டில் எடுத்து பார்க்குறேன், வேலை செய்யுது, நல்லா இருக்கு. என்னடா அது மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்துட்டு இந்த கவர் ரப்பர் பேண்ட்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஒரு மெசேஜ் ஒன்று சொன்ன மாதிரி, உங்களோட ஷெல் ஒன்று இருக்கும்ல ரொம்ப வருஷமாக, அதை விட்டு நீ வெளியே வாங்கன்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு மீனிங் நானாக எடுத்துக்கிட்டேன். நான் சிங்க்ரானிசிட்டி மீனிங்ஃபுல் கோயின்சிடன்ஸ் தான் நம்புகிறேன். ஸோ அது ஒன்று எடுத்தேன். வேறு என்ன, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆஃபீஸ் போகணும். நேற்று ஷூட் பண்ணலை, இன்றைக்கி ஷூட் பண்ணணும். மேட்டா மீதி ஷூட் பண்ணணும். நியூஸ் எதுவும் புக்கான அடிக்கலாம். ஃபிகரிங் மரியா இப்போ போவா. இந்த brainpickings.com போய் பாருங்கள். இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா marginalian அப்படின்னு .com லிங்க் இப்போ நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அதோட ஒரு பிளாகர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா முக்கியமான ரேர் புக்குங்க, கோட்ஸுங்க, அனோட்டேஷன்லாம் சூஸ் பண்ணி அழகாக பிளாகாக ஃபுல்லாக படித்து அந்த புக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த புக்கு ரொம்ப அண்டர்ரேட்டட், படிங்கன்னு. பெரிய ஹிட் ஆயிடுச்சு இந்த பிளாக். அவங்க பிளாகில் இருக்கிற பெஸ்ட்டு பீஸ்லாம் எடுத்து அவங்க ஒரு கதை ஒன்று எழுதுனாங்க. அந்த வீலாக நான் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பண்ணுறது தான் என் பிளானாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போது ஸ்கிரிப்ட் எழுதி பார்த்து ஹாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னு மாதிரி கூட உட்காந்து பேசலாம். ஆனால் அது எல்லா சேனல்லையும் பேசுகிறது தான். இது நான் ஜன்னலை திறக்கிறது, போய் புக் எடுத்து வருது, இந்த முட்டில் இடிச்சிக்கிட்டது, இந்த மொமெண்ட்லாம் சராசரி அங்கிட்டு இருக்கிற என்னை பார்த்துட்டு இருக்கிற அரியால் மாதிரி தான் நானுங்கிற அந்த மித்தை எனக்கு பிரேக் பண்ணணும்னு ஆசை. ஜான்-லுக் கொடார்ட் ஃபிலிம் மேக்கர் ஒருத்தர் இருப்பார், ஃப்ரெஞ்சில் பெரிய ஃபேன், ரொம்ப பிடிச்ச ஃபிலிம் மேக்கர். அவரோட மொதல் படம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்க்குறேன். ஒரு பொண்ணு சைக்கிளில் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் பார்த்தா ஸ்க்ரீன் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, அப்படியே நிற்குது. என்னடா ஸ்டக் ஆகிடுச்சின்னு பார்க்குறேன், எல்லாம் கிளாப் அடிக்கிறாங்க. எனக்கு அப்போ ஒன்றும் புரியல எது கிளாப் அடிக்கிறாங்கன்னு. அப்புறம் ஒன் ஃபிலிம் டே கொடார்ட்னு வந்துச்சு. என்னங்க அப்படின்னு பார்த்தா, இல்லைங்க கொடார்டு தெரிஞ்சே படத்தில் தப்பு பண்ணுவார், மிஸ்டேக் பண்ணுவார், அது அவர் ஸ்டைல். அது நான் தெரிஞ்ச தப்புனா அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது சினிமா கற்றுக்கிற வயசு. என்னடா அதில் அவர் அப்புறம் படிக்கிற அவான் கடை நண்பர், இது லெஃப்டிஸ்ட் அப்படி, இது லெஃப்ட் பேங்க்கு, ஃப்ரெஞ்ச் சர்க்கிள், ட்ரூஃபோ, கொடார்டு, பிரசான், ஆக்னஸ் வருதா, இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு புரியும் போது கொடார்டு நீங்கள் சினிமா ஒரு கதையாக நினச்சி உள்ளே ஏமாந்து பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்குறது சினிமான்னு எனக்கு காட்டணும்னு ஆசை. ஸோ அதனால தான் யூ ஆர் வாட்சிங் ஃபுட்டேஜஸ் எடிட்டட் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் மிஸ்டேக்ஸ்லாம் தெரியும். இப்போ ஜம்ப் கட் பண்ணுறோம்ல, ஜம்ப் கட் ஆகுதுல்ல வீடியோஸ் யூடியூப்பில், அதெல்லாம் சினிமாலே ட்ரை பண்ணவர் கூட. ஸ்மூத் எடிட்டிங் எனக்கு வேணாம் பட் அது மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அவரோட ஆமாம் டேரண்டினோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொடார்ட். வெளிச்சம் வருதா பாரு, வா வா என் வெளிச்ச பூவே வா.
ரொம்ப அடிக்குது. நைட்டுனா பிரச்சனை இல்லை, நம்ம வெப்கேமில் தான் ரெக்கார்ட் பண்ணுறோமா, அது வந்து அப்படியே பிரைட்னஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ டெடி பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தீங்க, தம்பி பையனோட பொம்மை அது இங்கே ஓரமாக கிடக்குது. யா வேற என்ன, நருட்டோ படம் வந்திருக்கு, பறந்து போ வந்திருக்கு, அதுக்கப்புறம் F1 பார்த்தாச்சு, நல்லாயிருக்கு. இது பன் பட்டர் ஜாம் வருது. அப்புறம் ஓமே பேபி வந்திருக்கு. அது இங்கே இது குத்துக்குப்பத்து ப்ரொடியூஸ் பண்ணவர் தான் ஓமே பேபியோட இது குட் ஷோ ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. விஷ்ணு விஷால் தம்பி ஹீரோ அவங்க சேர்ந்து. ஸோ அவங்க படம் வருது, 6ஆம் தேதியோ வருது, 3ஆம் தேதி வருது. ஆமாம், இன்றைக்கி வந்திருக்கணும். ஸோ இவ்வளோ இருக்குது. யா பாருங்கள், வெள்ளிக்கிழமை ஒரு வாரம் ஓடிடுச்சு, 6 மாதம் ஓடிடுச்சுரா வருஷத்தில். இன்னும் 6 மாதம் தான் பாக்கி இருக்குது. நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் மயிராக கூட போச்சு, ஒன்றுத்தையும் பண்ணல. சோத்தில் உப்பு போட்டு தின்றான் தான் பண்ணியிருந்துருக்கணும். திருப்பி உடம்பு குறைக்கலான் இருக்கேன். டிரான்ஸ்மிஷன் அடுத்த வாரத்தில் தான் ஆரம்பிக்க போகிறேன். கோவா டூர் போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, பை. குட் மார்னிங் மங்கீஸ்.